ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 751. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 038. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு இப்போ நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7241 எடுத்திருப்பேன். எல்லாமே வந்து ஒரு போர்டில் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, 1 வந்து 0, 7 நம்பர் 8, 2 4ன்னு எடுத்திருப்பேன். அங்கே 3 பாஸ் ஆகிருந்தது. நேற்று ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு போர்டில் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லா நம்பருமே. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் 7 4ன்னு காருண்யா ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 6 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. இப்போ போன வார காருண்யா நம்பர் 784, அதுக்கு முன் வார காருண்யா நம்பர் 447. லாஸ்ட்டில் சி போர்ட் மட்டும் எடுத்திங்கன்னா 7 4ன்னு இருக்கும். இப்போ 7 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 6 வரலான்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 6 இந்த ரெண்டு நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காருண்யா ரிசல்ட்டு, இந்த காருண்யா சார்ட் படி எழுதியிருக்க நம்பர் 542, அதுக்கு அடுத்த வாரம் 733, அதுக்கு அடுத்த வாரம் 669, இங்கே 167, அதுக்கு அடுத்த வாரம் 494, இங்கே 477, அதுக்கு அடுத்த வாரம் 719, அதுக்கு அடுத்த வாரம் 462, இங்கே 447, போன வாரம் நம்பர் 784. இப்போ இதிலலாம் என்ன மெத்தட் பார்க்குறீங்கன்னா 4 7, அதுக்கு அடுத்த வாரம் 6 9, இங்கே 7 9 4, இங்கேயும் 4 7, அதுக்கு அடுத்த வாரம் 6 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போது நேற்று ரிசல்ட், அதாவது போன வார ரிசல்ட் 784, அதுக்கு முன் வார நம்பர் 447, 7 4 மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்தால் 9 6 இந்த வார ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காருண்யா சார்ட். ஓகேவா, இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துட்டேன். ஓகேவா, 4 7 இல்லை 7 4 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர காருண்யா ரிசல்ட்டு நம்மளுக்கு 9 6 இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 4 7, இங்கே 9 6, இந்த இடத்துல 7 6 4 9, இங்கே 4 7 6 மட்டுமாவது இங்கே அடுத்த வாரம் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா, 4 7 இப்படி எடுத்தால் 9 6. இப்போ இங்கே 4 7 4 எல்லா நம்பருமே இருக்குது. லாஸ்ட்டில் சி போர்ட் மட்டும் எடுத்தால் கூட 7 4 தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்தால் 9 6 வரலாம். இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நம்பர் 038, அதுக்கு முன்னாள் நம்பர் 654. இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 5 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 5 இதுலேருந்தே நம்பர் பாஸ் ஆகிடலாம். இப்போ இந்த கணக்கு வச்சு தான் 7 5 இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போது ஏன்னா நேற்று பி போர்டு நம்பர் 3, அதுக்கு முன்னால் பி போர்டு நம்பர் 5 5 3ன்னு மட்டும் இருக்கிறதுனால 7 5 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகிடலாம். அதனால் இந்த ரெண்டு நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் இந்த மந்த் நம்பர் தான். ஓகேவா, 518, அதுக்கு அடுத்த நாள் 637, அதுக்கு அடுத்த நாள் 778, இங்கே 784, அதுக்கு அடுத்த நாள் 185, அதுக்கு அடுத்த நாள் 563, அதுக்கு அடுத்த நாள் 845. இப்போ நேற்று நம்பர் 038, அதுக்கு முன்னாள் நம்பர் 654. இப்போது இதிலெல்லாம் நீங்கள் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 5 3 7 7. ஓகேவா, இங்கே வந்து 5 3 5. இப்போ நேற்று பி போர்டு, அதுக்கு முன்னாடி பி போர்டுலாம் பார்த்தீங்கன்னா 5 3ன்னு மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் 7 5 மறுபடியும் பாஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பருமே வந்துடலாம், 7 5. இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் சொல்ல வரது வந்து இந்த ஏப்ரல் மந்த்து மட்டும். ஓகேவா, இதை மட்டும் கம்பேர் பண்ணி நம்பர் எடுங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா 7 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 9 6. இது வந்து காருண்யா சார்ட் வச்சு 9 6 இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது மெத்தடில் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த்து, இந்த மந்த்து சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 5 3 நம்பர் இந்த மந்தில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 5 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. அதனால் இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இங்கே வந்து எழுதியிருப்பேன் நம்பர், இதெல்லாம் இந்த சார்ட்டு தான், இந்த மந்த்து சார்ட்டு தான். 5 3 7 7, இங்கே 5 3 5வது பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துலையும் 5 3ன்னு இருக்கிறதுனால இப்போது மறுபடியும் 7 5 இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகலாம். இந்த ரெண்டு நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் ஜென்ரலாக இதுவுமே இந்த மந்த்து சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் 038. 0ன்ற நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆயிருந்தாலே லாஸ்ட்டில் இல்லை, மோஸ்ட்லி சென்ட்ரா இல்லைனா ஏ போர்ட் நம்பர் இந்த மாதிரி எங்கேயாவது பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த நாளுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் இரட்டைப்படை எண்ணிருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே மூணாவது நாளில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 980, அதுக்கு அடுத்த நாள் 805, அதுக்கு அடுத்த நாள் 220. இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஈவன் நம்பர் 8 0. இந்த 8 0லேருந்து இங்கே 0 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம்.
அடுத்து இந்த செட் ரிசல்ட் கம்பேர் பண்ணுங்கள். 805 அதுக்கு அடுத்த நாள் 220 அதுக்கு அடுத்த நாள் 518. இங்கே 0 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் 80. இந்த 80லேருந்து 8 மட்டுமாவது இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். 447 அதுக்கு அடுத்த நாள் 901 அதுக்கு அடுத்த நாள் 456. இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே ஈவன் டிஜிட் நம்பர் இரட்டைப்படை எண் வந்து 4 தான். இந்த 4லேருந்து 4 மட்டுமாவது இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் வந்திருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். இங்கே 849 அதுக்கு அடுத்த நாள் 830 அதுக்கு அடுத்த நாள் 807. இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் இரட்டைப்படை எண் 8 8 மட்டுமாவது இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். 830 அதுக்கு அடுத்த நாள் 807 அதுக்கு அடுத்த நாள் 730. இங்கே 0ன்னு இருக்கும்போதே இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஈவன் டிஜிட் நம்பர் வந்து 80. இந்த 80லேருந்து 0 மட்டுமாவது இங்கே 3வது நாளில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட் 807 அதுக்கு அடுத்த நாள் 730 அதுக்கு அடுத்த நாள் 784. இங்கேயும் 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஈவன் டிஜிட் நம்பர் இரட்டைப்படை எண் வந்து 80. இந்த 80லேருந்து 8 மட்டுமாவது இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 845 400 684. இங்கேயும் ஃபுல்லாக 0ன்னு இருக்கும்போதே இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஈவன் டிஜிட் நம்பர் 84. இந்த 84லேருந்து 4 மட்டுமாவது இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று நம்பர் 038 அதுக்கு முன்னால் நம்பர் 684. நேற்று 0ன்னு பாஸ் ஆகிருக்கா. இப்போ இதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் 64. ஏற்கனவே 6 வந்து நம்மளுக்கு கார்னியா சார்ட் படி வேறு ஒரு போர்டில் கிடைக்கிறதுனால 4 மட்டும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஈவன் டிஜிட் நம்பரே 6 தான். 6 வேறு போர்டில் சொல்லிட்டதுனால 4 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போது இதில் எடுத்துருக்கிற 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டும் வச்சு சொல்கிற நம்பர் தான். 0ன்ற நம்பர் லாஸ்ட்டில் பார்க்க வேணாம். மோஸ்ட்லி சென்ட்ரா இல்லை ஏ போர்டில் நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற இரட்டைப்படை எண் ஈவன் டிஜிட் நம்பர் இதுலேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லையும் பாஸ் ஆகிடும். 0 இருக்கும்போது 8 0 இப்போ அடுத்து இங்கே வந்து 0ன்னு நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட் 8 8. இங்கேயும் 0 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் நம்பர் 4 4 இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இதுலையும் இதே மாதிரி தான். இங்கே 0 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் ரிசல்ட் 8 4லேருந்து 8 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 0ன்னு இருக்கும்போதே இங்கே முன்னால் நம்பர் 8 0லேருந்து இங்கே 0 வந்திருக்கலாம். இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் நம்பர் 8 0லேருந்து 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயும் 2 தடவை 0 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் நம்பர் 8 4லேருந்து 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போது இன்றைக்கான நம்பர் 030 நேற்றைய நம்பர் 038 0 இருக்கிறதுனால இதுக்கு முன்னால் நம்பர் 6 4லேருந்து 4 மட்டும் ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா 6 வந்து நம்மளுக்கு 9 இல்லைனா 6 கடிச்சிடலான்ட்டு வேறு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் மெத்தட்லாம் வச்சு எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 4 பி போர்டில் 7 5 சி போர்டில் 9 6. பாக்ஸ் 479 476 459 456. ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 47 45 பிசி வந்து 79 76 59 56 ஏசி வந்து 49 46. இந்த நம்பர் எல்லாமே வந்து 7 5 9 6 7 5 4 இது எல்லாம் இந்த மந்த்து சார்ட் படி எடுத்த நம்பர். 9 6 மட்டும் காரணியா சார்ட் இயர்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதுனா நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கம்பேரிசன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 4 பி போர்டில் 7 5 சி போர்டில் 9 6. பாக்ஸ் 479 476 459 456. ஏபிபிசி ஏசியில் ஏபி 47 45 பிசி 79 76 59 56 ஏசி வந்து 49 46. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.